வெல்கம் டு தமிழ் டெக்மெக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தெர்மல் ஃபிசிக்ஸ். இந்த வீடியோ ஒரு 2 பார்ட்டாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து தெர்மல் ஃபிசிக்ஸில் அதோட என்ட்ரோஃபினா என்ன, அதோட தெர்மோடைனமிக்ஸ் லாஸ். நம்ம ஆல்ரெடி தெர்மோடைனமிக்ஸ் லாஸ்க்கு ஒரு ப்ரீவியஸ் வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி பார்க்கணும்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்துருங்க. சேம் என்ட்ரோபி பற்றி நம்ம அதை பற்றி சொல்லியிருப்போம், பட் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தென் தெர்மல் கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் பார்ட் 2ல தெர்மல் கண்டக்டிவிட்டியை பற்றின ஒரு எக்ஸ்பேண்ட் ஆன ஒரு ரிவ்யூ, தெர்மல் எக்ஸ்பேன்ஷனை பற்றி, சேம் டைம் அதோட அப்ளிகேஷன்ஸ், ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸாக இருக்கட்டும், ரெஃப்ரிஜரேஷனாக இருக்கட்டும், இல்லை சோலார் கலெக்டர்ஸாக இருக்கட்டும், இதை பற்றின ஒரு அப்ளிகேஷன் எங்கெங்க நம்ம ரியல் டைமில் ப்ராக்டிக்கலாக எங்கெங்க அப்ளை பண்ணுறோமோ அதை பற்றின ஒரு வீடியோவை நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வீடியோக்குள்ள போகலாம். ஹை, இப்போ இந்த வீடியோவில் நம்ம தெர்மல் ஃபிசிக்ஸ். தெர்மல் ஃபிசிக்ஸ்னா என்ன? இந்த நேம்லேயே உங்களுக்கு இதோட கான்செப்ட் புரிஞ்சிடும். தெர்மல்ன்றது ஹீட் ஆர் டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி படிக்கிறது. இதை ரெண்டையும் பேஸ் பண்ணி இருக்க பிசிக்ஸ். பிசிக்ஸ்ன்றது வந்து ப்ராக்டிக்கலா நீங்க பண்ணக்கூடிய எல்லாத்தையும் நம்ம பிசிக்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ரிலேட்டட் நீங்க பார்க்குற ஒரு ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், ஒரு பிசிக்கலா நீங்க பார்க்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி எல்லாமே பிசிக்ஸ் ரிலேட்டட் வரும். அதோட பேக் எண்ட்ல தான் மேக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ, ஒரு மேத்தமெட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்ல வர எல்லாமே வரும். பட் கான்செப்டா நீங்க பிசிக்கலா பார்க்குற எல்லாமே நீங்க பிசிக்ஸ் தான் சொல்லுவீங்க. இது எல்லாமே அந்த பிசிக்ஸ்ன்ற டாபிக் உள்ள வரும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த தெர்மல் பிசிக்ஸ்னா என்னன்றதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சாப்டரும் இந்த கான்செப்டும் கொஞ்சம் ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ்ல 4 லா உண்டு. 0, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா அண்ட் தேர்ட் லா. இதுக்கு நம்ம செப்பரேட்டா ஒரு 8 to 9 minutes ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இல்ல அந்த வீடியோல கரெக்டா 6 minutesல இருந்து 8 minutes வரைக்கும் ஒரு டீடைல்டு ஒரு இதை பத்தின தியரிட்டிக்கல் கான்செப்ட் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த 4 லாவை பத்தி உங்களுக்கு புரியும். பட் நம்ம இப்போ ஷார்ட்டா இதை பத்தி பார்த்துடலாம். இந்த செகண்ட் லா அண்ட் தேர்ட் லால என்ட்ரோபின்னு ஒரு கான்செப்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். என்ட்ரோபினா என்ன அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த செகண்ட் லா தேர்ட் லா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ட்ரோபினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சேம் டைம் 0th லா வந்து ஒரு ஏ அண்ட் பி இருக்க தெர்மல் ஈக்குவல்பிரியம் ஆகும். தெர்மல் என்ன டெம்பரேச்சர்ல என்ன தெர்மல்ல இருக்கோ அது வந்து டைரக்டா கான்டாக்ட்ல இருக்கப்ப சி, அதாவது ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி. இதுல என்ன டெம்பரேச்சர் இருக்கோ, இதுல என்ன தெர்மல், அதோட தெர்மல் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கோ அது வந்து டைரக்டா சி கூட மிக்ஸ் ஆகி 3ம் ஈக்குவல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். எக்ஸ்டர்னலா எந்த ஒரு ஹீட்டோ இல்லை எக்ஸ்டர்னலா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாதப்ப ஏ ஈக்குவல் டு பி அண்ட் சி ஈக்குவல் டு, இப்போ 3மே வந்து ஈக்குவலா வந்துடும். தட் இஸ் தெர்மல் ஈக்குவல்பிரியம் சொல்லுவோம். அண்ட் ஃபர்ஸ்ட்லா வந்து ஒரு எனர்ஜியை நீங்க கிரியேட்டும் பண்ண முடியாது, சேம் டைம் டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் லா. அண்ட் செகண்ட் லா அண்ட் தேர்ட் லால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரோபினா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த செகண்ட் லா அண்ட் தேர்ட் லா வந்து கொஞ்சம் டீட்டெயிலா புரியும். ஃபர்ஸ்ட் என்ட்ரோபி. என்ட்ரோபினா ஒரு உங்களுக்கு நான் தியரிட்டிக்கலா போகாம ஒரு பேசிக் ப்ராக்டிக்கல் நாலேஜா நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்றேன். ஸோ அதுல இருந்து நீங்க தியரிட்டிக்கலா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பார்ட்டிகல் இது வந்து சாலிட், ஒரு கேஸ் இது வந்து கேஸ். கேஸ் நம்ம ஜஸ்ட் மென்ஷனுக்காக உங்களுக்கு வந்து பாக்ஸ்குள்ள காட்டியிருக்கேன். பட் இது வந்து கேஸ். இப்போ சாலிட்ல ஒரு சாலிட், இப்போ இதை வந்து நீங்க என்ன மெட்டீரியல் வேணா எடுத்துக்கலாம். இப்போ நீங்க இதை ஐஸ்ன்னு நினைச்சுக்கிறீங்கன்னு வச்சு, இந்த ஐஸ்ல இருக்க ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் என்ன ஸ்டேட்ல இருக்கும்? ஐஸ்ன்றது ஒரு ஃப்ரீசிங் பாயிண்ட். இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட்ல ஆர் ஒரு சாலிட் ஸ்டேட்ல இருக்கிறப்ப இதுக்குள்ள இருக்க ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல் 0வா இருக்கும். ஐ மீன் நோ மூமெண்ட். இந்த ஸ்டேட்டை தான் நம்ம வந்து ஒரு ஐஸோ இல்லை ஃப்ரீசிங் பாயிண்ட்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த 0 நோ மூமெண்ட்ல இருக்கிறப்ப இந்த என்ட்ரோபி அப்சல்யூட் 0வா இருக்கும்.
இப்போ உங்களுக்கு ஓரளவு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். இப்போ இப்போ ஒரு ஐஸ்ல ஒரு சாலிட் ஸ்டேட்ல இருக்கிறப்ப இந்த என்ட்ரோஃபி எல்லாமே ஜீரோல இருக்கிறப்ப, அப்சல்யூட் ஜீரோவா இருக்கிறப்ப இது ஃப்ரீசிங் பாயிண்ட்ல இருக்கு. இப்போ இது மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். என்ட்ரோஃபி மூவ்மெண்ட் ஆகுறப்ப ப்ரொடியூஸ் ஹீட். இதுதான் இதோட கான்செப்ட். இப்போ இந்த ஸ்டேட்ல இருந்து இந்த ஐஸை நீங்க வந்து ஹீட் பண்ண நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு ஹீட் கொடுக்குறீங்க. அப்போ என்ன ஆகும்? இந்த என்ட்ரோஃபி மூவ்மெண்ட் ஆகும். மூவ்மெண்ட் ஆகிறப்ப ஐஸ் வந்து மெல்ட் ஆகி வாட்டர் ஆகும். இந்த வாட்டர் இந்த என்ட்ரோஃபி மூவ்மெண்ட்னால பாயில் ஆகும். பாயில் ஆகும். பட் இதுல இன்னொன்று இருக்கு. இப்போ இந்த பாயிலிங் ஆகிறப்ப சர்டைன் பாயிலிங் பாயிண்ட், இப்போ வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ். ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் 0 டிகிரி செல்சியஸ். இப்போ இந்த 0 டிகிரி வர்றப்ப இதோட நோ மூவ்மெண்ட் என்ட்ரோஃபி வந்து 0 ஆகிறப்ப இந்த இது சாலிடா 0வா மாறும். இப்போ இதே நீங்க பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி ஆகிறப்ப வேப்பரை மாறும். வேப்பர்ல என்ட்ரோஃபி மேக்சிமம் மூவ்மெண்ட்ல இருக்கும். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ட்ரோஃபின்றது இதுக்குள்ள இருக்க அந்த மாலிகுல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸோட மூவ்மெண்ட். இது மூவ்மெண்ட் அதிகமா இருக்கிறப்ப ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். சேம் டைம் ஹீட்டை நம்ம அப்ளை பண்றப்ப அது என்ட்ரோபி மூவ்மெண்ட்ல அதிகமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம டைரக்டா நம்ம இதுல இருக்க என்ட்ரோபியை வந்து மூவ்மெண்ட் அதிகம் பண்ணோம்னா இது வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நம்ம ஹீட்டை அப்ளை பண்ணோம்னா என்ட்ரோபி மூவ் ஆகும். இதுதான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் நம்ம சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு என்ட்ரோபினா என்னன்ற ஒரு சின்ன கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். இதை வச்சு நம்ம வந்து தெர்மோடைனமிக்ஸ் செகண்ட் லா அண்ட் தேர்ட் லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் லா. இந்த செகண்ட் லால இந்த என்ட்ரோபி ஹையரா இருக்கிறப்ப பக்கத்துல ஒரு கான்டாக்ட்ல ஒரு லோயர் என்ட்ரோபி இருக்க ஒருத்தர் ரெண்டும் மீட் பண்ணா இந்த ஹையர்ல இருக்கிறது இந்த லோயருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இந்த ஹையர் என்ட்ரோபி எப்பயுமே லோயர் என்ட்ரோபி தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதான் ஹீட் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஹையர் டெம்பரேச்சர் ஆல்வேஸ் மூவ்ஸ் டு லோயர் டெம்பரேச்சர். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலா ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். உங்களுக்கு புரியலன்னா நீங்க அங்க போய் செக்அப் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதுதான் செகண்ட் லா. இப்போ நம்ம தேர்ட் லாக்குள்ள போனோம்னா தேர்ட் லா ரொம்ப சிம்பிள். ஒரு என்ட்ரோபி, இதுக்குள்ள இருக்க என்ட்ரோபி ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல் எப்போ 0 வருதோ, லைக் எல்லாமே 0 ஆகுதோ, இந்த என்ட்ரோபி 0 ஆகிறப்ப மொத்த பார்ட்டிகள் ஃப்ரீசிங் பாயிண்ட் அட்டைன் பண்ணிடும். ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்போ அப்சல்யூட் 0 இந்த அப்சல்யூட் 0 வரப்ப என்ட்ரோபியோட மூவ்மெண்ட் வந்து அப்சல்யூட் 0 ஆகிறப்ப ஃப்ரீசிங் பாயிண்ட் அட்டைன் பண்ணிடும். அதுல எந்த மூவ்மெண்ட்டும் இருக்காது. வாட்டரோட என்ட்ரோபி 0 ஆகிறப்ப இது வந்து ஐஸை ஃபார்ம் ஆகும். இதுதான் இதோட கான்செப்ட். இது கான்செப்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு என்ட்ரோபி பத்தின ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஆல்ரெடி. இப்போ இந்த என்ட்ரோபி நம்ம ஏன் மெயினா நம்ம ஒரு வீடியோவை பார்க்குறோம்னா இந்த என்ட்ரோபி வச்சுதான் உங்களால நெக்ஸ்ட் தெர்மல்ல ஒரு கான்செப்ட்ஸ் நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ என்ட்ரோபி முடிச்சாச்சு. இப்போ தெர்மல்ல 3 கண்டிஷன் இருக்கு. தெர்மல் டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா 3 வே இருக்கு. ஒன்று கண்டக்ஷன், ரெண்டாவது கன்வெக்ஷன், மூணாவது ரேடியேஷன். நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் ரைட்டு. நீங்க தெர்மல்ன்ற வேர்டை எடுத்துட்டு ஹீட்னு புரிஞ்சுக்கிட்டாலும் கான்செப்டா புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். இப்போ ஒரு தெர்மல், ஒரு ஹீட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும், டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா இந்த 3 வேணும். இந்த 3ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அங்க நடந்தாதான் தெர்மல் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதான் டிரான்ஸ்ஃபர்
ஆஃப் தெர்மல். நீங்கள் இதை டெம்பரேச்சர்னு புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஓரளவு கான்செப்ட் புரிஞ்சுக்கும். நான் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இது வந்து ஃபயர்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபயர்னு அசியூம் பண்ணி இப்போது இந்த ஃபயர்லேருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நீங்கள் இருக்கிறப்ப இதான் நீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் வந்து நீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸுக்கு இந்த ஃபயர்லேருந்து ஹீட்டு வரும். இந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நீங்கள் கையோ நீங்கள் கிட்ட போனாலோ அதுலேருந்து வர ஹீட்டு உங்களுக்கு தெரியும். இந்த தெரிகிறது தான் ரேடியேஷன். இப்போ இந்த ஹீட்டை வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்துலேருந்து ஃபீல் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சன்லேருந்து வர எர்த்துக்கு வர ரேடியேஷன். இந்த ரேடியேஷன் வந்து ஹீட்டாக உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இது நீங்கள் டைரெக்டாக லைவ் எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபயர்லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்தப்போ உங்களுக்கு வர்றது மாதிரி சன்லேருந்து எர்த்துக்கு வரும். இதுதான் ரேடியேஷனோட கான்செப்ட். இப்போ இந்த ஃபயரில் நீங்கள் ஒரு ராட் வைக்கிறீங்க. ஒரு ராட் ஓகே. இது வந்து நீங்கள் பிடிச்சிருக்கீங்களா இல்லை சம்வேர் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்க ராட். ஓகே. இந்த ராடில் ஃபயர் படுறப்ப இந்த ஃபயர் பட்டு இதில் இருக்க ஹீட் வந்து இப்படி வந்து அப்ளை ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக. இதுதான் கண்டக்ஷன். கண்டக்ஷன்னா உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். கண்டக்ஷன்ற வேர்டோட மீனிங்கே என்னன்னா அதில் ஊடுருவுறது. இப்போ இந்த ஃபயரில் இருக்க ஹீட் வந்து இந்த மெட்டீரியல்ல ஊடுருவும். இந்த ஊடுருவி உங்கள் கை வரைக்கும் வரும். அந்த பார்ட்டிகல் ஃபுல்லாகவே அது மூவ் ஆகும். இப்போ எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். காப்பர் ஒயரில் கண்டக்டிவிட்டி இருக்கும். இப்போ இந்த கண்டக்ஷன்றது ஊடுருவுறது. இந்த ஊடுருவுற கான்செப்ட் தான் கண்டக்ஷன். இப்போ தேர்ட் ஒன், இதில் நீங்கள் வந்து இந்த தேர்ட் கான்செப்ட் வந்து கன்வெக்ஷன். அது வந்து நமக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா அது கண்டக்ஷனும் எடுத்திருக்கும், ரேடியேஷனையும் இன்பில்ட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த கண்டக்ஷன் வந்து நீங்கள் கொஞ்சம் ஈஸி. இந்த கன்வெக்ஷன் மட்டும் கொஞ்சம் சின்ன காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இப்போ இதுக்கு நான் தனியாக ஒரு டயக்ராம் போட்டு காட்டுறேன். கன்வெக்ஷன். இந்த கன்வெக்ஷன் கான்செப்ட் எப்படின்னா, இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்டவ்வாக அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபயர். இப்போ இதில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். இதில் பாதி அளவு மில்க் இருக்கு. ஓகே. நான் வந்து எழுதிடுறேன். மில்க், ஃபயர். இப்போ இந்த மில்கில் என்ன நடக்கும்னா, இந்த பாத்திரம் ஃபர்ஸ்ட் இந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணி கண்டக்ஷன் மூலமா உள்ள அனுப்பும். இப்போ இதுக்குள்ள இருக்க மில்க் என்ன ஆகும்னா பாயில் ஆகும். இப்போ இந்த இடத்துல இருக்க மில்க் ஹீட் ஆக இதுல இருக்க மாலிகூல்ஸ் மூவ் ஆகி மேலே வரும். இப்போ மேலே இருக்க கூலிங்கான கீழே வரும். இந்த ப்ராசஸ் அப்படியே ஃபுல்லா நடக்கும். இதுக்குள்ள ஃபுல்லா நடந்துட்டு தான் இந்த மொத்த மில்க்கும் ஹீட் ஆகி தான் பால் பொங்கும். இப்போ இதுக்கு மேல இருக்க ஒரு லேயர் வந்து எவாபரேட் ஆகுறப்ப அந்த எவாபரேட்டிங் லேயரை வந்து மேல தள்ளுறது தான் அந்த பால் பொங்குறது. ஸோ இந்த மாலிகுல் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு கீழே வர்றப்ப கீழே இருக்க மாலிகூல்ஸ் மேலே போறப்ப இந்த மில்க் வந்து ஒரு சர்க்குலேஷன் நடந்து ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்போ கீழே இருக்க ஹீட் மேலே போகும், மேலே இருக்க கூலிங் கீழே வந்து இந்த ஃபுல் பாடியும் ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கும். இந்த ஹீட்டை மாலிகுல் டைப்ல ஒரு சர்க்குலேஷன் படி ஹீட் பண்றது, இந்த கான்செப்ட் பேர் தான் கன்வெக்ஷன். உள்ள வந்து ஒரு சர்க்குலேஷன் படி ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இதுதான் ப்ராக்டிக்கலா நம்ம முடிஞ்ச அளவு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிக்கல் வேஸ்ல ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நான் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு தெர்மல் டிரான்ஸ்ஃபர் ஆகிற 3 வேஸ் தெரிஞ்சிடும். ஸோ ப்ராக்டிக்கலா உங்களுக்கு புரியும். கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். இப்போ நம்ம இதை பற்றின ஒரு டீட்டெயிலாகவே இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த கான்செப்ட் 3 புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதுதான் ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற 3 விஷயம். நம்ம வந்து இப்போ அப்ளிகேஷன்ஸில் போகலாம்.